என் தங்கப்பிள்ளையே, சித்ரா பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வமானது உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சாதாரணமாகவெல்லாம் பேசிவிட அவர்கள் நினைக்கவில்லை. உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கவும் வந்திருக்கிறார்கள். அப்படி எந்த விஷயத்தை உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கிறார்கள்? இந்த பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வம் எந்த ஆசையோடு உன்னை காண வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி நேரம் உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதம் நடக்க வேண்டிய தருணம். உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த காலம். என் பிள்ளையே, நீ என்ன நினைத்தாலும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம். என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ உன் வசமாக்கிவிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நம்மை தேடி நம் குலதெய்வம் வருகிறது என்பதை நிச்சயமாக நம்மால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அம்மா, நீ எதையும் சொல்லி என்னுடைய மனதில் ஆசைகளை வளர்த்துவிட்டு அதன் பிறகு என் குலதெய்வம் என்னை காண வரவில்லை என்றால் நான் நிச்சயமாக வேதனைப்படுவேன் என்று நீ சொல்லலாம். நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் தன் பிள்ளைகளிடம் சொல்பவள் அல்ல இந்த வராகி. ஒருபொழுதும் அதை நான் செய்யவும் மாட்டேன். இந்த நேரம் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உன் குலதெய்வமானது உன்னை தேடி வருகின்றது. உன்னிடத்தில் இந்த பொருளை கேட்கவும் செய்கின்றது. அவர்கள் என்ன பொருளை கேட்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக அவர்களை நீ உணர்ந்து விடுவாய். இன்று இந்த நேரம் உன் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து நல்ல சிந்தனைகளை உனக்குள் வைத்துக்கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென கண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எதையெல்லாமோ தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பல நடக்கும் பொழுது உனக்காக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என்னவெல்லாமோ உன்னை சூழ்ந்து வந்து வேதனைப்படுத்திய பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நீ வணங்கிய தெய்வம் மட்டும்தான் உனக்கு கை கொடுத்தது. உனக்கு ஆதரவாக இருந்தது அவர்கள் மட்டும்தான். இந்த அற்ப மனிதர்கள் தன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி எப்படியெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்யும் பொழுது நீ தெய்வத்தை மட்டும்தான் கையெடுத்து வணங்கி நின்றாய். தெய்வம் மட்டும்தான் உனக்கு துணை என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய். தவறு செய்கின்றவர்கள் யாரும் தான் செய்ததை தவறு என்று ஒத்துக்கொள்வதில்லை. தன் பக்கம்தான் நியாயம் என்று அவர்கள் அறிவுறுத்த முயற்சி செய்கிறார்கள் என்றால் எங்கோ ஓரிடத்தில் அவர்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்தே தவறு நடந்திருக்கிறது என்று அர்த்தம். பிறப்பிலிருந்தே இவர்களின் வளர்ப்பு தவறாக இருக்கிறது என்று அர்த்தம். இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் எதையும் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இவர்கள் தவறான பாதையை காண்பித்து கொடுத்ததனால்தான் இப்பொழுது இருக்கின்றவர்களும் தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அம்மா நான் சொல்வது உண்மைதானே? என் குழந்தையே, நாம் ஒருவரை எளிதாக எடை போட்டுவிட நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அவர்கள் கடந்து வந்த பாதைகளில் என்ன நடந்திருக்கிறது என்பதனை நாம் என்னவென்று சற்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இவை எல்லாமும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும். அதிலும் குறிப்பாக நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் உன் குலதெய்வம் உனக்கு தருவதைப் போல வேறு யாராலும் தந்துவிட முடியாது. உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதைப் போல வேறு யாரும் உன் வாழ்க்கையில் உனக்காக எந்த ஒரு செயல்களையும் செய்துவிட முடியாது. இப்படியாக உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உணர வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய ஆசைகள் அத்தனையையும் நிச்சயமாக அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது.
எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று பயப்படுவதை விட நடப்பதை எதிர்கொள்ள துணிந்து விட்டால் என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் நேரமும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயங்காமல் நின்றுவிட்டால் அது போதும். சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நாம் மனக்கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம்மை அதிகமாக துன்பப்படுத்துகிறது என்ற அர்த்தம். இந்த துன்பத்தை யார் கொடுக்கிறார்கள், எங்கிருந்து கொடுக்கிறார்கள் என்று நீ உணராமல் இருந்தாலும் உன் குலதெய்வம் இதையெல்லாம் தெரியாமல் இருக்க மாட்டார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை இவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு தள்ளிவிட மாட்டார்கள். நடத்தக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ உறுதியாக எண்ணி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன் கைகளில் அள்ளி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நாம் சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா, சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது ஒரு நிமிடம் நீ அமைதியாக அமர்ந்து கொள். பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி தெய்வத்தை வேண்டு. அந்த நொடியே உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் நடத்துவதையெல்லாம் என்னவென்று நீ உணரப்போகின்ற நேரம், நான் தருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற நேரம், இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு உணர்த்தக்கூடிய நேரம், எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து உனக்கான நன்மைகளை உணர்ந்து இனி ஒவ்வொன்றையும் உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, மன வருத்தத்தோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்திட்ட பல விஷயங்கள் இப்பொழுது என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றது. என் பிள்ளை, நீ சிறப்பாகவே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய். எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்ய என் பிள்ளை நீ ஆரம்பித்து விட்டாய். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்ததையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இனி அத்தனையையும் கடந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்றாலும், எந்த விருப்பங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ சொன்னாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வெற்றியை பெற முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய். நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட முடியும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு நீ வந்து விட்டாய். இனி எல்லாமுமே உன் வசமாக போகின்ற இந்த நேரம், அத்தனை உண்மைகளும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். எண்ணற்ற துன்பங்களை அடைய நினைத்து இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ பெற்றாய். அதற்கு உன் குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த பௌர்ணமி நாளில் அவர்கள் உன்னோடு பேச நினைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சித்ரா பௌர்ணமி நாள் என்பதனை நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம்? சித்திரகுப்தரை மனதார நாம் நினைத்து வழிபட்டோமானால் இந்த நாளில் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து உன்னுடைய புண்ணிய கணக்கை அவர் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்பதற்காகத்தான்.
அப்படியானால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து இன்று உனக்கு புண்ணியங்கள் சேர வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் நான் சொல்கின்ற இந்த ஒன்றுதான். நான் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் இவையெல்லாம் நம்மை விட்டு தப்பி போகாது என்பதனை நீ புரிந்து கொள். நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்கு எனும் பொழுதும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தும். நீ பல புண்ணியங்களை தேட வேண்டும் என்றால் நீ உண்மையில் வயிறார பசியோடு இருப்பவர்களுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். எல்லோரும் உணவினை அருந்திவிட்டால் அது உனக்கு புண்ணியமாகி விடாது. உண்மையில் உணவுக்கு வழியில்லாதவர்கள், பசியோடு இருக்கின்றவர்கள், இந்த ஒருவேளை உணவு அவர்களுக்கு அத்தனை அமிர்தமாக தெரியும். அப்பேற்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்து உன் புண்ணியத்தை நீ தேட வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுதெல்லாம் தானம் செய்வது என்பது கேலிக்கூத்தாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்னதானத்தை செய்துவிட்டு தன்னுடைய சொந்த வந்த உறவுகளை அழைத்து உணவு கொடுப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? உண்மையில் உணவுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் அன்னதானம். அதை செய்யும் பொழுது தெய்வம் அவர்களை எளிதாக ஆசீர்வதித்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்றெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் என் குழந்தை என்ன சொல்கின்றாய்? அம்மா, என்னிடத்தில் இவ்வளவு எல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லை. நீ சட்டென்று ஒரு தொழில் அன்னதானத்தை செய்துவிடு என்று சொல்லிவிடுகிறாய். நான் எப்படி அதனை செய்ய முடியும் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, உன்னால் நிச்சயமாக முடியும். அது எப்படி தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் 1000 உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடியும். உன்னிடம் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, செல்வம் இல்லை என்பது எல்லாம் இங்கு முக்கியமே கிடையாது. அதற்கு பதிலாக என் குழந்தை, சிறு சிறு உயிரினங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத பூச்சி இனங்களுக்கும் உணவு கொடுப்பதும் நிச்சயமாக மிக பெரிய புண்ணியத்தில் வந்து சேரும். அப்படியானால் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் கேட்க வந்த பொருள் சர்க்கரை, அதனோடு சேர்ந்து பச்சரிசியை ஊற வைத்து அதனை நன்றாக பொடியாக்கி அதனோடு மண்ட வெல்லத்தையும் சேர்த்து பொடியாக்கி விட்டு இதனை உருண்டையாக பிடித்து உன் இல்லத்தின் வாசலில் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ வைத்துவிட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக எத்தனை எறும்புகள் அல்லது எத்தனை பூச்சிகள் உன் இல்லத்தை தேடி வந்து உணவு உண்கின்றார்களோ அத்தனை புண்ணியங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை புண்ணிய பலன்கள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ பணத்தை கொட்டி கொடுத்துதான் அன்னதானம் செய்துதான் அந்த புண்ணியத்தை தேட வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி செய்தும் கூட உனக்கு கிடைக்காத அந்த புண்ணிய பலன்கள் இதுபோன்று வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக மிக பெரிய புண்ணியம் கிடைத்து விடும். இதுவெல்லாம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம். உனக்கு இதை கேட்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமா என்ற எண்ணம் கூட தோன்றலாம். ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். வரக்கூடிய நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதை என்றும் நான் நடத்துவேன் என்பது உன் புரிதலாக என் நேரமும் இருந்து கொண்டிருக்கட்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வராகி சொல்லி கொடுத்து நீ செய்து அதனால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உன்னால் பெற முடியும் என்றால் யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது. இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிரும் என்பதனை நீ மறந்து விடாதே.
சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் அந்த சூழ்ச்சிகளாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.